சாபம் என்கிறது ஒரு பொல்லாத சக்தி. அது மனுஷனை கீழே இழுத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்குற சக்தி இல்லையா? அந்த சக்தி கீழே வந்துட்டான், அதனுடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டான். ஆகவே he is operated by wrong principles. இன்றைக்கு தவறான சில காரியங்களால் அவன் இயக்கப்படுகிறான். அவன் வாழ்க்கை எப்படி நடக்கிறது? தவறான ஒரு சக்தி அவனுக்குள்ள வேலை செஞ்சு அவனை இயக்குகிறது. அதன் மூலமா என்ன நடக்குது? நல்ல கவனிங்க. எங்க அவனுக்கு எல்லாம் போச்சு? எங்க டோட்டல் டிப்ரவிட்டி எங்க எல்லாம் போச்சுன்னா, தேவனை அன்பு கூறுகிறதுன்றது வரும்போது அவனால் சுத்தமாக முடியாது. தேவனை அன்பு கூற முடியாத நிலையில் ஆயிட்டான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய இந்த பாவ நிலையை மாற்றிக்கொண்டு திரும்ப தேவனிடத்தில் வந்து சேர்ந்துடலான்னு அதுக்காக அவனால் ஒன்றும் செய்ய முடியாதவன் ஆயிட்டான். He is unable to love God, unable to do anything about his state and condition and come back to salvation. தேவனை நேசிக்கவோ அன்பு கூறவோ முடியாது. தேவனிடத்தில் வந்து தன்னை சேர்த்து கொள்ள திருந்தி அவரிடத்தில் சேர்றதுக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், எவனாகவும் இருக்கலாம், அவனுக்கு அந்த வல்லமை கிடையாது. தன்னுடைய ரட்சிப்புக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொள்றதுக்கு அவனுக்கு வல்லமை எதுவுமே கிடையாது. அங்கே தான் டோட்டல் டிப்ரவிட்டி வருது. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போயிட்டோம். நல்லது. சில நேரத்தில் நுனிப்புல் மேஞ்சிக்கிட்டே இருந்தால் பத்தாது, கொஞ்சம் உள்ளே போய் படிக்கணும். அப்போ டோட்டல் டிப்ரவிட்டின்னா என்ன? அந்த டாக்டரினுடைய எசன்ஸ் என்ன? மனுஷனுக்கு ஒரு காரியம் முடியவே முடியாது. அது என்ன முடியாது? பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய நிலை என்ன? கர்த்தர் அன்பு கூறவே முடியாது. அவனால் கர்த்தர் அன்பு கூறவே முடியாது. என்ன முயற்சி செஞ்சாலும் அவனுக்கு கர்த்தரை அன்பு கூறுகிற அந்த அன்பு அவனுக்குள்ளே உண்டாகாது. அதனால தான் முதலாவது கட்டளை என்னன்னு கேட்டு சொல்கிறார். பிரதான கட்டளை என்ன? தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது அன்பு கூறுதானாலே அவன் கடவுளுடைய பிள்ளை ஆகிட்டான்னு அர்த்தம். கடவுளை ஒரு மனுஷன் அன்பு கூறுறான்னா முடியுதா? அப்போ அவன் விழுந்து போன மனுஷன் இல்லை, அவன் மீட்கப்பட்ட மனுஷன். அதான் அன்பு கூறுறான். அன்பு கூற முடியாது. விழுந்து போன மனுஷனால் அன்பு கூற முடியாது. விழுந்து போன மனுஷனால் தன்னுடைய இந்த பாவ நிலையை, விழுந்து போன நிலையை மாற்றி அமைத்து கொள்ள அவனால், அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளோ ஆற்றல் இருந்தாலும், எவ்வளோ அறிவு இருந்தாலும், மற்ற துறைகளில் அவன் சிறந்து வழங்கலாம், பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், தன்னை ரட்சித்து கொள்ள, தேவனிடத்தில் கொண்டு வந்து தன்னை சேர்த்து கொள்ள, தன்னுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபட, இந்த பாவ சாபத்திலிருந்து விடுபட அவனை விடுவித்து கொள்ள அவனால் எதுவும் செய்ய முடியாது. அந்த விதத்தில் தான் இஸ் டோட்டலி டிப்ரேவ்ட். எத்தனை பேர் இருக்கிறீங்க?